ஜெனரல் இங்கிலீஷில் உள்ள ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிற எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்னா என்ன? ஒன்றுக்கு மேலே இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் கொண்டு ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அதை எல்லாத்தையுமே ஒரே வேர்டில் மாற்றுறது பேர் தான் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படின்னு பேர். இப்போ எ பர்சன் ஹூ ரிட்டன் அபவுட் தேர் ஓன் லைஃப், அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி அவங்களே எழுதுறாங்க இல்லையா, அவங்க பேர் ஆட்டோபயோகிராஃபர் அப்படின்னு பேர். அது பேர் தம் வரலாற்றை எழுதுபவர், சுயசரிதையாளர். அடுத்தது த ஸ்டடி ஆஃப் ஆன்சியன்ட் சொசைட்டிஸ், பழங்கால சமூகங்கள் பற்றியும் பழங்கால நாணயங்கள் இதெல்லாம் பற்றியும் ஆராய்ச்சி செய்கிற படிப்புக்கு பேர் ஆர்கியாலஜி, தொல்லியல் படிப்பு அப்படின்னு பேர், தொல்லியல் துறை ஆர்கியாலஜி. அப்புறம் கவர்மெண்ட் பை த வெல்தி, செல்வந்தர்களால் ஆளக்கூடிய அரசுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் புளூட்டோக்ராசி. புளூட்டோக்ராசினா செல்வந்தர்களால் ஆளக்கூடிய அரசாட்சி. அதே டெமோக்ராசி அப்படின்னு சொன்னால் ஜனநாயகம்னு அர்த்தம். இது வந்து புளூட்டோக்ராசி. A person, அடுத்த கொஸ்டின், a person who believes in or tries to bring about a state of lawlessness. lawlessness அப்படின்னு சொன்னால் சட்டத்துக்கு புறம்பா இருக்கிறது. சட்டத்துக்கு புறம்பா வந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதனை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அராஜகவாதின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் அனார்சிஸ்ட். அனார்சிஸ்ட்னா என்ன அர்த்தம்னா அராஜகவாதி, சட்டத்துக்கு புறம்பா சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க. அடுத்த கொஸ்டின், எ பர்சன் ஹூ கலெக்ட் ஸ்டாம்ப்ஸ், தபால்களை சேகரிக்கிறவங்க பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபிலேட்லிஸ்ட் அப்படின்னு பேர். அடுத்தது ஸ்பீக்கிங் ஆர் ரைட்டிங் செவரல் லாங்குவேஜஸ், நிறைய லாங்குவேஜ் பேசவும் எழுதவும் தெரிஞ்சவங்களுக்கு பேர் பாலிகிளாட். அப்படின்னா நிறைய லாங்குவேஜ். எப்பவுமே பாலி அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட, பாலிகிளாட்னா நிறைய லாங்குவேஜ் எழுத படிக்க தெரிஞ்சவங்க. அடுத்தது த ஆர்ட் ஆஃப் எஃபெக்டிவ் ஆர் பெர்சுவேசிவ் ஸ்பீக்கிங் ஆர் ரைட்டிங், இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ரிட்டோரிக் அப்படின்னு சொன்னால் என்னன்னா சொல்லாட்சி கலை அப்படின்னு சொன்னால் திறம்பட பிறரை நம்ப வைக்கிற வகையில் பேசுறதுக்கு பேர் தான் ரிட்டோரிக் அப்படின்னு பேர். அடுத்தது எ பர்சன் ஹூ இஸ் நியூ டு எ சப்ஜெக்ட், ஸ்கில் ஆர் பிலீஃப். ஒரு இதில் வந்து சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் நியூவாக இருக்காங்க, ஒரு நம்பிக்கையில் வந்து இப்போ தான் நம்புகிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் நியோஃபைட் அப்படின்னு பேர். நியோஃபைட் அப்படின்னு சொன்னால் புதிதாக இருக்கவங்க, அனுபவம் இல்லாதவர் அப்படின்னு பேர். அடுத்தது 9வது வந்து எ பர்சன் ஹூ இஸ் இன்டிஃபரண்ட் இன் த பெயின்ஸ் அண்ட் ப்ளஷர்ஸ் ஆஃப் லைஃப். இன்டிஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் உள்ள துன்பங்களையும் மகிழ்ச்சியையும் வேறுபடுத்தி பார்க்க தெரியாதவங்க, அதாவது எல்லாத்தையுமே சமமாக கருதுறவங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு பேர் என்னென்னா ஸ்டோயிக் அப்படின்னு சொன்னால் சுக துக்கங்களை சமமாக கருதுறவங்க, விருப்பு வெறுப்பற்றவர் அப்படின்னு சொல்லலாம், ஸ்டோயிக் அப்படின்னு பேர். த ரூல் பை அ ஃபியூ பவர்ஃபுல் பீப்புள், அதாவது கொஞ்சம் மக்களை வச்சு அவங்கள வச்சே வந்து ஆட்சி செய்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆலிகார்ச்சி அப்படின்னு சொன்னால் ஒரு சிலரின் ஆட்சி, ஒரு சிலரை வச்சே ஆட்சி செய்கிறதுக்கு பேர் ஆலிகார்ச்சி அப்படின்னு சொல்லி பேர். அடுத்தது எ புக் ஆர் செட் ஆஃப் புக்ஸ் கிவிங் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். இதில் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரே புக்கு அல்லது ஒரு செட் ஆஃப் புக்ஸ் வச்சு எல்லா சப்ஜெக்டையும் பற்றி ஒரே இதிலேயே அடங்குறது, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் கலைக்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவோம். என்சைக்ளோபீடியா அப்படின்னா தான் கலைக்களஞ்சியம் அப்படின்னு பேர். அடுத்தது எ மில்டு ஆர் மைல்டு ஆர் இன்டைரக்ட் வேர்டு ஆர் எக்ஸ்பிரஷன்ஸ் சப்ஸ்டியூட்டட் ஃபார் ஒன் கன்சிடர்டு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் யூஃபிமிசம் அப்படின்னு பேர். மறைமுகமாக கூறுறது. மறைமுகமாக அப்படின்னு சொன்னால் டைரக்டாக கூறாமல் இன்டைரக்டாக கூறுறதுக்கு பேர் தான் யூஃபிமிசம் அப்படின்னு பேர். அடுத்தது என்ன அப்படின்னா மர்டர் ஆஃப் எ கிங். ஒரு கிங்கை வந்து கொலை செய்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ரிஜிசைடு அப்படின்னு பேர். ரிஜிசைடு அப்படின்னு சொன்னால் அரசு கொலை அப்படின்னு பேர், மன்னரை கொலை செய்யும் செயல்.